இடத்துல மணியும் 1000 கோடியா வந்திருக்கு, கஸ்டமரும் டிஸ்சாட்டிஸ்ஃபைஸ் கஸ்டமர் இல்லை. அப்புறம் எதனால சார் பணம் தங்கலைன்னு சொல்றது உண்மையா சார், இல்லை அது சும்மா சொல்றீங்களா சார்? நான் சொன்னதும் உண்மை, உங்கள் கேள்வியும் உண்மை. நான் கஸ்டமரை திருப்திப்படுத்தியது உண்மை, இல்லையேல் எனக்கு பணம் வராது. நீங்கள் சொன்ன 1000 கோடிகளும் வந்தது உண்மை. ஆனால் விதி வந்து விதத்தின் ரூபத்தில் வந்தது போல், நான் வேறு ஒரு யூடியூப் வீடியோவில் பாம்பேயில் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், சுப்ரீம் கோர்ட் என் லைசன்ஸை கேன்சல் பண்ணி உண்டு. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்வையாளர்களுக்கு புரியும்படி சொன்னோன்னா அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் லாரி ஓட்டுனேன், நான் சரியாத்தாமா ஓட்டிகிட்டு போகிறேன், எதுக்கு இருக்கிற தப்பான லாரி வந்து குடிச்சிட்டு இடிச்சுட்டான், அது விதியின் செயல். அங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா அதை கடவுள்கிட்டையும் முறையிட முடியாது. ஏன்னா எனக்கு 14,000 கோடி கொடுத்த போது கடவுளை நான் கொஸ்டினே பண்ணல, ஏன் எனக்கு பணம் கொடுத்தேன்னு. நான் கோயிலுக்கு போய் கடவுளே எனக்கு தெரியாமல் பணத்தை கொடுத்து விட்டாயா என்று கேட்டிருந்தால், பணம் நான் இழந்த போது அதே கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட கேட்கலாம், ஏன் என்னுடைய பணத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னு. அதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக வை மீ அப்படின்ற கொஸ்டினை ஐ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் காட். எது வந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். நீங்கள் ரத்தன் டாட்டா அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கீங்க, வாஜ்பாய்ட்டு அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கீங்க, முகேஷ் அம்பானிஸ்ட்டு க்ளோஸாக இருந்திருக்கீங்க. இன்றைக்கி சும்மா ஒரு கலோக்கியலாக சொல்லணும்னா லோக்கல் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாவே எல்லாத்தையும் அடிச்சு தட்டிட்டு போயிடலாமேன்ற மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருக்குது. நீங்கள் இந்த லெவலில் உங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் வச்சுட்டு உங்களுடைய இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே உங்களால் தட்டி எடுத்துகிட்டு வர முடியலையா? இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணணுன்ற ஆசை என்னிடத்தில் இல்லை. முகேஷ் அம்பானி என்னை வந்து ஓபராய் ஹோட்டலில் ஸ்வீட்டில் பார்த்துருக்காரு, முகேஷ் அம்பானி அண்ட் அனில் அம்பானி. அதுக்காக நான் அவர்கிட்ட போய் உதவி கேட்பதில்லை. ரத்தன் டாட்டாவிடம் தனிப்பட்ட முறையில் எனக்கு நட்பு இருந்தது, வியாபார ரீதியாகவும் இருந்தது. ஆனால் வியாபாரத்துக்காக அவர்கிட்ட ஒரு காரியத்தை நான் கேட்டதில்லை. உனக்கு வந்து ஒரு காலம் வரும், கவலை வரும், தோல்வி வரும், வெற்றி வரும், எல்லாத்தையும் கலந்துக்கணும். எனக்கு தோல்வியே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லா நல்ல விஷயத்திலும் சில கெட்ட விஷயம் இருக்கும், எல்லா கெட்ட விஷயங்கள்லையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நான் ஏன் ஏர்செல் சிம் கார்டு வாங்கினேன்னா, எங்கள் ஊரில் அந்த டவர் மட்டும் தான் இருந்தது, பிஎஸ்என்எல் கூட கிடையாது. ஓகே, இன்றைக்கி 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷத்தில் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அன்னைக்கு வந்து இந்த டெலிகாமில் அவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, என்ன மாதிரி டீம்லாம் உங்கள் கூட இருந்தாங்க, அதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க? நான் சிறு வயதிலிருந்தே மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தால் மட்டும்தான் நாம் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு குறிக்கோள் என்னிடத்தில் இருந்தது. ஆனால் நான் கல்லூரி படித்து வந்து அமெரிக்கா சென்று சாஃப்ட்வேர் கொடுக்கின்ற ஒரு வேலையை செய்யும்போது அவர்கள் எதிர்பார்ப்பதை மட்டும் செய்தால் சந்தோஷமில்லை என்பது எனக்கு புரிந்தது. உங்கள் மனைவிக்கு ஒரு சேரீ வாங்கணும்னு ஆசை, நீங்கள் போர்ச்சீஸுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஒரு சேரீ வாங்குன்றது, ஒரு சேரீ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. சில ஆண்கள் இன்னொரு தவறு பண்ணுவாங்க, அவங்க மனைவிக்கு வாங்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒன்று வாங்குவாங்க, வந்த சந்தோஷமும் போயிடுச்சு. நீங்கள் ஒரு 5 சேரீ வாங்கி உங்கள் ஒய்ஃபை கிட்ட கொடுத்து, நீ ஏன் 3 சேரீ எடுத்துக்குமா, அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துட்டு தங்கச்சிக்கு ஒன்று கொடுத்துருன்னா மனைவி சந்தோஷப்படுவாள். ஆனால் தங்கையும் அம்மாவும் சந்தோஷப்பட மாட்டேன். அவங்களுக்கு தெரியாமல் இன்னொரு 2 சேரீ வாங்கி உங்கள் அம்மாவிற்கு உனக்கு 2 சேரீன்னு கொடுத்தா அம்மாவும் சந்தோஷப்படுவாள். தங்கச்சிக்கு யாருக்கும் தெரியாமல் கொடுக்குறத இன்னொன்று எடுத்துக்கோ 2ன்னு கொடுத்தேன்னா நீங்கள் 3 பேரையும் சந்தோஷப்பட முடியும். இந்த குட்டி கதை எதுக்கு சொன்னேன்னா, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக இல்லை. ஓகே, யூ ஹாவ் டு எக்ஸீட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவங்களுக்கு தேவைகளை விட விலையிலும், சர்வீஸிலும், குவாலிட்டிலையும், குவான்டிட்டிலையும் எல்லாத்துலேயுமே இனிமேல் எக்ஸீட் ஆனாதான் அந்த சந்தோஷம் வரும்.